ஓ மகா கணபதியை போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாம் எல்லோரும் சென்ற சில பதிவுகளாக தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை சிந்தித்து வருகின்றோம். இதுவரையிலே நாம் முதல் 96 வரிகள் பார்த்திருக்கின்றோம். குறிப்பாக சென்ற கடைசி பகுதியில் தேவராய சுவாமிகள் மூலமாக நாம் முருகனை நம் தலை முதல் கால் வரை முழுமையாக எப்பொழுதும் எங்களை காக்க வேண்டும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க என்ற வகையிலே முடித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே முருகன் நம்மை என் நேரமும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும் எப்படி காக்கப் போகின்றார் என்ற விளக்கத்தை பார்க்கலாம். அடியேன் வசனம் அசைவுல நேரம். வசனம் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வெளியே வரும் பொழுது அந்த நா அசைந்தான வருது. அந்த அசைகிற நேரம், வார்த்தை இன்னும் வெளியே வரப்போகுது. அந்த நேரத்தில் முருகா கடுகவே வந்து கனகவேல் காக்க, வேகமாக வந்து கடுகவே வந்து உங்களுடைய கனகவேல் பொன்மயமான வேல் அதை காக்க வேண்டும். அப்படி காக்கும் பொழுது என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளே வரும், இனிமையான வார்த்தைகளே வரும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆகவே வார்த்தைகள் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்து காப்பாற்றிடுவார் நம்மளை. கனகவேல் காக்க, வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க, வருகின்ற இனி வரப்போகின்ற எல்லா பகல் நேரங்களிலும் உங்களுடைய வஜ்ரவேல், அதாவது வைரவேல்னா மிக 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 அதிகப்படியான சக்தி வாய்ந்த வேல், அந்த வேல் எங்களை காக்கட்டும் பகல் நேரங்களில். அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க, இருள் அரை பகுதி பாதி இருளாக இருக்கிற நேரங்களில், பாதி இருளும் பாதி வெளிச்சமாக இருக்கிற நேரங்களில் உங்களுடைய அணையவேல் காக்கட்டும். ஏமத்தில் ஜாமத்தில் எதிர்வேல் காக்க, ஏமத்திலும் ஜாமத்திலும் முன்னிரவிலும் நடு இரவிலும் உங்களுடைய எதிர்வேல், எதிரிகளை வீழ்த்துகின்ற வேல் எங்களை காக்கட்டும். தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க. நீங்கள் இது ரெண்டு விதமாக இதை பொருள் பார்க்கலாம். தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, உங்களுடைய சதுர்வேல்னா சிறந்த வேல், எல்லா வகையிலும் சிறப்புடைய வேல், வீரமாக இருக்கட்டும், ஞானமாக இருக்கட்டும், அருளாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் சிறந்த வேல். அந்த வேலை கொண்டு தாமதம் இல்லாமல் உடனடியாக எங்களை காக்க வேண்டும். இன்னொரு விதமாக நான் இருக்கேனே, ஒவ்வொரு விஷயத்தையும் நான் காலம் தாழ்த்து நாளைக்கு பார்த்தலான்னு சொல்லுவேன். அந்த காலம் தாழ்த்துகின்ற தாமத குணம் என்னிடத்தில் இருக்கக்கூடாது. அந்த குணத்தை உங்களுடைய சதுர்வேல் காக்கட்டும். உங்களுடைய சதுர்வேல் ஞானத்தை கொடுத்து, அறிவை கொடுத்து, என்னுடைய காலம் தாழ்த்துகின்ற தாமத புத்தியை விலக்கட்டும். அப்படியும் பார்க்கலாம். தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க, காக்க காக்க கனகவேல் காக்க, உங்களுடைய கனகவேல் வந்து எங்களை காக்கட்டும். நோக்க நோக்க நொடியில் நோக்க, அந்த கனகவேல் இமைப்பொழுதும் அந்த இமைக்கின்ற நேரத்தில் கூட வந்ததை எங்களை அது கவனிக்க வேண்டும், காக்க வேண்டும். தாக்க தாக்க தடையற தாக்க, அந்த வேல் எங்களை எப்படி காக்க வேண்டும்? எங்களது தடைகளை, நாங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு வருகின்ற எல்லா விதமான தடைகளையும் அருந்து போக, தடைகள் விலக, ஒரு சுமூகமான நிலை நிலவ அவைகள் எங்களை காக்கட்டும். தாக்க தாக்க தடையற தாக்க. மிக முக்கியமானது, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. முருகா, நீங்கள் எங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய பாவம், நாங்கள் நிறைய பாவம் பண்ணிச்சிருக்கோம், அது பெரிய மூட்டை. அந்த மூட்டை முழுமையாக தூளாகணும். தூளாச்சுன்னா தானாக போயிடும் இல்லையா? ஆகவே பாவம் பொடிபட. இந்த வரியிலிருந்து இனிமேல் நம்ம கவனிக்க வேண்டியது, நமக்கு நிறைய வஞ்சகர்கள் இருப்பாங்க, தீயவர்கள் இருப்பாங்க. அவங்க நம்ம மேலே இருக்கிற பொறாமையினால் நிறைய வஞ்சனைகள் செய்வாங்க. நம்மளாம் கெட்டு போகிறதுக்குரிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் அவங்க பண்ணுவாங்க. அவைகளிலிருந்து முருகன் நம்மை எப்படி காக்கப் போகின்றார்? பில்லி சூனியம் பெரும் பகை அகல. இந்த பில்லி சூனியம் சொல்கிறவன் அந்த பெரிய பகை, பெரும் பகையாளர்கள், வஞ்சனையாளர்கள், அவர்கள் செய்கின்ற இந்த பில்லி சூனிய விஷயங்களிலிருந்து எங்களை நீங்கள் காக்க வேண்டும். வல்ல போதங்கள் வாட்டிக பேய்கள், வல்ல போதங்கள் வலிமை புரிந்திய வலிமையான சக்தியுடைய போதங்களும், வலாஸ்திக பேய்கள் வலிமையான சக்தியுடைய பேய்களும், அந்த பேய்களிலிருந்து அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், எங்களுக்கு எப்பொழுதுமே அல்லல் கொடுக்கின்ற, துன்பத்தை கொடுக்கின்ற அடங்காத முனிகள்,
அடங்காத முனிகள்னால் எந்தவித ஒரு மந்திரத்துக்கோ கட்டுப்படாத முனிகள். அந்த முனிகள்னாலேயோ பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும், பிள்ளைகளை சாப்பிடுதே புழக்கடை முனி, அதாவது புறவாசல் இருக்கிற முனி, நம்ம வீட்டுக்கு வெளியே இருக்கிற முனி, அந்த முனியும் கொல்லி வாய் பேய்களும், வாயில் கொல்லி நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு இருக்கின்ற பேய்களும், குரலை பேய்களும் குட்டி பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சதரும், பெண்கள் போகும்போது பின்னாடியே போகிற இந்த பிரம்ம ராட்சத பேய்கள், அந்த பேய்களும், இது எல்லாமே இந்த மாதிரியான எல்லா பேய் பிசாசு வகையான துர்சக்திகள், தீய சக்திகள் அடியனை கண்டால் அலறி கலங்கிட, என்னை பார்த்தவுடனே உங்களுடைய அடியவன் நான், முருகா உங்களுடைய அடியவன் நான், என்னை அந்த துர்சக்திகள் பார்க்கும் பொழுது அவைகள் கலங்க வேண்டும். அடியனை கண்டால் அலறி கலங்கிட. இரிசி காட்டேரி இத்துன்ப சேனையும், அது மட்டும் இல்லை, இரிசி காட்டேரி இது இப்படி சொல்லக்கூடிய இன்னும் பல பல துன்பம் கொடுக்கக்கூடிய சேனைகளும், எல்லிலும் இருட்டிலும், பகலிலும் இருட்டிலும் இரவிலும் எதிர்ப்படும் அன்னரும், நம்ம போகும்போது நமக்கு எதிர்க்க வருகின்ற மற்ற அன்னர்கள் என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள், கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும், காளி தேவிக்கு பெரிய பெரிய பூசைகள்லாம் போடுவாங்க, அதான் கணபூசை கொள்ளும் காளியோடு, அந்த அம்மாவோட மற்ற அந்த படையில் இருக்கிறவங்க, அதான் காளியோடு அனைவரும், கணபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும், அந்த படைகளும், விட்டாங்காரரும், விட்டாங்காரர் என்று சொல்லக்கூடிய பேய்களும், மிகுபல பேய்களும், மிகுந்த பலமுடைய மிகுந்த பலமுடைய பேய்களும், தண்டியக்காரரும், தண்டியக்காரன்ற அந்த வகையான பேய்களும், சண்டாளர்களும், சண்டாளத்தன்மை உடையவர் பேய்கள், இது சண்டாளங்களும் கூட சொல்லலாம். பழைய பதிவுகளில் இது சண்டாளங்கள்னே போட்டிருக்கு. ஆகவே இது சண்டாளத்தன்மையுடைய பேய்கள், சண்டாளங்களும் அல்லது சண்டாளர்களும். என் பெயர் சொல்லவும், முருகா உன்னுடைய அடியவன் உன்னுடைய பக்தன் நான், ஆகவே என்னுடைய பெயரை சொல்லும் பொழுது அந்த எல்லா தீய சக்திகளும், இப்போ சொல்லிட்டு வந்தோமே இரிசி காட்டேரி அந்த மாதிரி சொல்லிட்டு வந்தோமே, இது எல்லா பேய்களும் எல்லா தீய சக்திகளும் என் பெயர் சொல்லும் பொழுது இடி விழுந்து ஓடிட, பெரிய இடி இடித்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது எல்லாமே அலறி ஓடி போக வேண்டும், என்னை விட்டு விலகி செல்ல வேண்டும். அது மட்டுமா? அது மட்டும் இல்லை, இங்கே கவனிங்க. ஆணை அடியினில் அரும்பாவைகளும், நமக்கு தீமை செய்யறதுக்கு இந்த மாந்திரிக மந்திரம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, யானை இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு அங்கே வச்சுருவாங்க. அந்த யானையோட கால் அதில் படுற மாதிரி வச்சுருவாங்க. அந்த கால் அடி அது பட்டுச்சுன்னா யார் மேலே அந்த தீய விஷயம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஆபத்து. அதுதான் இது. ஆணை அடியினில் அரும்பாவைகளும், பூனை மயிரும், பிள்ளைகள் என்பும், பூனையோட மயிறு, பிள்ளைகளோட எலும்பு, பிள்ளைகளோட நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும், அந்த பிள்ளைகளோட நகம் மயிறு நீள்முடி மண்டை, பாவைகளுடனே பல கலசத்துடன், இந்த மாந்திரிகம் பண்ணும்பொழுது நிறைய பொம்மை மாதிரிலாம் பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் தான். பாவைகளுடனே பல கலசங்கள், நிறைய கலசங்களை வச்சு பண்ணுறாங்களா, அது எல்லாத்தையும் மனையில் புதைத்த, மனையில் நம்ம வீட்டுக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சி வச்சிடுறாங்க. புதைத்த அந்த வஞ்சனைத்தனையும் நம்மேல் பொறாமை கொண்ட தீய சக்திகள், தீயவர்கள், வஞ்சனையாளர்கள் இந்த மாதிரி மாந்திரியங்கள்லாம் பண்ணி நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஒரு இடத்துல மனையில் புதைத்த வஞ்சனை, அந்த வஞ்சனையும், அந்த வஞ்சனை செய்தான ஒருத்தன் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், அவங்கிட்ட ஒட்டி இருக்கிற அந்த அகங்காரமும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும், அதுக்கு அவன் காணிக்க வாங்கியிருப்பான்ல, அதான் காசு பணம், காவுடன் சோறு. அந்த இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்த சேவல், கோழி, ஆடு இதெல்லாம் வெட்டி அதிலிருந்து வர ரத்தத்தை எடுத்து அந்த சாதத்தில் சோறில் போட்டு உருட்டி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும், காசும் பணமும் காவுடன் சோறும், ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும்,
இதெல்லாம் அவன் வந்து ஓது மஞ்சனம், அதுக்காக அவன்கிட்ட ஒரு கெட்ட மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அது ஓதுவானவன். அதுதான் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும். அது நமக்கு ஆபத்தில் முடிஞ்சதுன்னா நமக்கு படாத பாடுபட்டுருவோம். ஒரு வழி போக்கும். அது எல்லாமே, இந்த எல்லா விஷயங்களும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட. இந்த மந்திரம் தந்திரம் பண்ணி நம்ம வீட்டில் இருந்து புதைக்கிறதுக்காக பண்ணுறாங்களே, அதுவும் அதை செய்தவனும் அது செய்வதற்கு செய்த மற்ற எல்லா முழுமையான அந்த செய்கை முழுமையாக அடியனை கண்டால், முருகா உங்களுடைய பக்தன் நான், உங்களுடைய அடியவன் நான், என்னை கண்டால் அவைகள் எல்லாம் அலைந்து குலைந்து ஓடி போக வேண்டும். அது மட்டுமில்லை, மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட. மாற்றான் என்னுடைய எதிரி, வஞ்சகன் எனக்கு தீமையை செய்கின்ற வஞ்சனை செய்கின்றவன், அவர்களும் என்னை கண்டு வணங்க வேண்டும். இந்த வகையிலே இந்த பதிவில் நாம் முடிப்போம். அதாவது எல்லா நேரங்களிலும், பகல் இரவு எல்லா நேரங்களிலும் எல்லா தீய சக்திகளிலிருந்தும், பேய் பிசாசு பூதம் போன்றவையிலிருந்தும், அது மட்டும் இல்லாமல் இந்த மாந்திரீகம் செய்கிறாங்களே அந்த விஷயங்களிலிருந்தும் முருகக்கடவுள் இந்த கந்த சஷ்டி கவசம் மூலமாக நம்மை காப்பார். இவ்வளவு விளக்கமாக கொடுத்திருக்கார் நம்ம தேவராய சுவாமிகள். இவ்வளவு விளக்கமாக முருகக்கடவுளை இதை பாடி நம்ம வணங்கும் பொழுது முருகன் நம்மை காப்பார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், தொடர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் பாட வேண்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, கனவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரணபவ, ஓம் சரணபவ, ஓம் சரணபவ. தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.